நோட்ஸ் எடுக்கலாமா? டெட் பேப்பர் 2 சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை டேஷ் ஆகும். ஆங்கிலம் பேச தெரிஞ்சவங்களுக்காகவும் எழுத தெரிஞ்சவங்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சோதனை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ யுஎஸ்ஏ ஆர்மி தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க. இது வந்து 2 டைப் இருக்குது. ஆர்மி ஆல்ஃபா சோதனை, ஆர்மி பீட்டா சோதனை. இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆர்மி பீட்டா சோதனை. ஆர்மி பீட்டா சோதனை எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, படிப்பறிவு இல்லாத ஆங்கிலம் பேச தெரியாத வீரர்களின் திறனை மதிப்பிடுவதற்காக உருவாக்கப்பட்டது ஆர்மி பீட்டா சோதனை. சரிங்களா? ஆர்மி ஆல்ஃபா சோதனை தான் ஆங்கிலம் பேச தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்மி ஆல்ஃபா சோதனை. இந்த ஆர்மி ஆல்ஃபா சோதனை, பீட்டா சோதனை இது ரெண்டும் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அந்த காலத்தில் இருந்த வீரர்களோட திறன்களை மேம்படுத்தவும், யாருக்கு எந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், இவங்க வந்து வீரர்களை செப்பரேட்டாக பிரித்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக தான் இந்த சோதனை உருவாக்கப்பட்டது. நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல கட்டமைப்பு வரைபட சோதனை, இதுவுமே ஒரு முக்கியமான சோதனை தான். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கடிகார வரைபட சோதனை. கடிகார வரைபட சோதனை அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஷீட் கொடுத்துட்டு கிளாக் வரைய சொல்லி 1லேருந்து 12 வரைக்கும் ஃபஸ்ட்டு குறிக்க சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒரு டைமிங் 10:45, 10:56 அந்த மாதிரி ஒரு டைமிங் கொடுத்து அதை கரெக்டாக குறிக்க சொல்லுவாங்க கடிகாரம் உள்ள. இது எதுக்காக இந்த சோதனை செய்கிறாங்கன்னா, ஒரு நபரின் அறிவாற்றல் திறன், மூளை செயல்பாடுகளை விரைவாக மதிப்பீடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சோதனை தான் கட்டமைப்பு வரைபட சோதனை. அப்போ கட்டமைப்பு வரைபட சோதனைக்கு இன்னொரு பேர் கடிகார வரைபட சோதனை. ஆர்மி பீட்டா சோதனை ஆங்கிலம் பேச தெரியாதவர்களுக்காக, ஆர்மி ஆல்ஃபா சோதனை ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களுக்காக. உச்சரிப்பு சோதனைன்றது நமக்கு தெரியும், அது வந்து வெக்காபுலரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும், ஆர்மி ஆல்ஃபா சோதனை. ஆளுமை என்பது ஈட் ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் என்று கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் பிராய்டு. இங்கே வெறும் பிராய்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவரோட முழு பேர் சிக்மண்ட் பிராய்டு. இதோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளது நியூ சேனல்ன்றதுனால சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருக்காங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் எனக்கு மேலும் இது மாதிரி டீட்டெயிலாக வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.